நம்ம வீட்டு தாத்தா பாட்டி சாப்பாடு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாக்குறீங்களா? என்ன ஏதோ எடுத்து கலர்ஃபுல்லா ஏதோ வச்சிருக்கீன்னு பாக்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு உங்களுக்காக தக்காளி சட்னி பாட்டி ஸ்டைல்ல. ஆமா, பாப்போமா? இதுக்கு தேவையான பொருட்கள் 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் பெருங்காயம், தேவையான உப்பு, தேவையான சர்க்கரை, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, 2 ஸ்பூன் மிளகாத்தூள். இது வரட்டு மிளகாத்தூள், சரிங்களா? வரட்டு சில்லி பவுடர். இது நான் 8 தக்காளி எடுத்து அரைச்சி நான் இப்படி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 4 கரண்டி எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஸோ அடுப்பில் நல்லா எண்ணெயை காய வச்சுக்கோங்க. காஞ்சக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க கடுகு போட்டுடலாம். கடுகும் ஜீரகமும் நான் போட்டிருக்கேன். நல்லா பொரியட்டும். நம்ம எடுத்து வச்சிருக்க பெருங்காயத்தை போட்டுறேன். ஸோ பெருங்காயம் போட்டுட்டு இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம வச்சிருக்கோமா தக்காளியை, அந்த இதை இந்த ஜூஸை இதில் ஊற்றிக்கலாம். தக்காளி ஜூஸை நல்லா இதில் ஊற்றிடுங்க. இது தண்ணி கிண்ணி ஊற்றக்கூடாது, வெறும் தக்காளி ஜூஸ் மட்டும்தான் இது. அது அப்படியே தக்காளி ஜூஸ் எடுத்து அப்படியே ஊற்றிக்கோங்க. இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். இது கொதிக்கும் போதே நம்ம இதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுடலாம். மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ரெண்டும் போட்டாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு கலரி இது நல்லா கலரிக்கோங்க. இது தக்காளி நல்லா கொதிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கலரே நல்லா பாருங்க, ரெட்டு கலர்ல இருக்குங்களா? இது நல்ல ரெட்டிஷா இருக்கும் கலரு. இப்போ இதில் தக்காளியில் பச்சை வாடை இருக்கும். ஸோ அந்த பச்சை வாடை போகணும். அது மட்டும் இல்லை, தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கணும். கொதிச்சு அதோட டேஸ்ட்டு ஃப்ளேவரு எல்லாம் இதுக்குள்ளே இருக்க உப்பு போட்டிருக்க உப்பு மிளகாய் எல்லாம் ஃப்ளேவர் உள்ளே அடங்கி அப்படி வரும். அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ தண்ணியாக இருக்கு, நல்லா இருக்குங்க. அப்போ தான் இந்த சட்னி நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சட்னியை நீங்கள் நல்லா இட்லிக்கு தொட்டுக்கலாம், தோசைக்கு, இட்லி தோசை, அதுக்கப்புறம் சப்பாத்தி, பூரி, இது மாதிரி எல்லாத்துக்கும் நடுவில் நீங்கள் சப்பாத்தி பூரியிலலாம் நடுவில் இது ஸ்டஃப் மாதிரி வச்சு கூட நீங்கள் ரோல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இல்லை தோசைக்கு நீங்கள் இது தொட்டுக்கலாம். தோசை, இட்லி எல்லாத்துக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் சாத்துல கூட நீங்கள் போட்டு இதை சாப்பிட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது உங்களுக்கு ஃப்ளேவராக இருக்கும். இந்த ஒரு சட்னி இருந்தால் போதும். நீங்கள் தயிர் சாத்துக்கு ஊறுகாய்க்கு பதிலாக இந்த சட்னியே நல்லா காரமாக இதை இன்னும் கொஞ்சம் காரம் வச்சுருந்தீங்கன்னா ஊறுகாய் கூட நீங்கள் கேட்க மாட்டீங்க. இந்த தக்காளி சட்னிக்கு இதை வச்சு சாப்பிட்ருவீங்க. அவ்வளோ டேஸ்டாக இருக்குன்னா பாருங்களேன். நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரையை போட்டுடலாம். ஸோ நல்ல மலமலன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ஏற்கனவே இதளவுக்கு வச்சுருந்தோம். இதளவுக்கு நல்லா குறைஞ்சிருச்சு. நல்லா இப்போ தக்காளி இந்த நேரத்தில் நல்லா கொதிக்கும் போது பக்கத்துலலாம் தெரிக்கும். கொஞ்சம் பார்த்து நின்றுக்கோங்க, சரிங்களா? மலன்னு கொதிக்குது. இது கண்ணெல்லாம் தெரிச்சிரும், கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா மலன்னு கொதிக்கும் இது.
பார்த்தீங்கனாலே தெரியும், நல்ல தளன்னு கொதிக்குதுங்களா. ஸோ நம்மளோட தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தாலே தெரியுது, இதை அணைச்சிடலாம். ஸோ நம்மளோட பாட்டி ஸ்டைல் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. மேலும் இதே மாதிரி ஒரு டேஸ்டியான சாப்பாடு வேணும்னு நினைச்சீங்களா, நம்ம வீட்டு தாத்தா பாட்டியோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல நெக்ஸ்ட் என்ன வேணும்னு சொல்லிட்டு வீடியோல நீங்க எனக்கு இது பண்ணுங்க. நான் உங்களுக்கான வீடியோல செஞ்சு காமிக்கிறேன். சரிங்களா? நான் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பாய்.